ஏஐ வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியாது, அது எல்லாமே மாறினாலும் அது நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொண்டு வரும். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸா இருக்கு. ஐடி எம்ப்ளாயினுடைய ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களால எங்கேயுமே போய் ஃபைட் பண்ணி வாங்க முடியவில்லை. தாராளமா வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். எல்லாருமே ஐடியில இருந்து சுவிட்ச் ஓவர் கம்பெனியில இருந்து விலகிட்டு இன்னொரு கம்பெனி போலன்னா ஐடிக்கு மட்டும் எங்க போய் ஆள் எடுப்பாங்க சொல்லுங்க? ஐடியில ஜாபுக்கு ஒரு பக்கம் ஆள் கிடையாது, டேலண்டட் பீப்புள் கிடையாது, இன்னொரு பக்கம் டேலண்டபிள் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைக்காது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இன்றைய டாபிக் வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ஐடி செக்டர். இன்றைய சூழ்நிலையில் ஐடி சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் கம்பெனிங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு சொசைட்டியில், ஜிடிபி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கா அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த காணொலி. இப்போ நீங்கள் 2025 பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் ஏகப்பட்ட ரிட்ரென்ச்மெண்ட்டு, லே ஆஃப்ஸ் எல்லாமே நடந்தது. ஐடியில் கொத்தா எம்ப்ளாயீஸை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்னும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. வேறு யாரும் புதுசாக யாரும் ரெக்ரூட் பண்ணலை. ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாயீஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெஷர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டு தொடர்ந்துட்டு இருக்கு. எதனாலனாக்கா ஐடி என்பது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது, அது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது வந்து மூலதனமே எம்ப்ளாயி தான். ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டினோம்னாக்கா 60% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து எதில் வந்து அவங்களது அட்டாச் ஆகிருக்குனாக்கா எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சேலரி தான். சேலரியை கம்மி பண்ணி காட்டும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் ஐடி நிறுவனங்கள் 2025 எம்ப்ளாயீஸை குறைச்சி தங்களுடைய ப்ராஃபிட் லாபத்தை அதிகரித்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏஐ வந்துச்சு, அதனால தான் ஐடி ஜாபெல்லாம் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஏஐ வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியாது, அது எல்லாமே மாறினாலும் அது நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொண்டு வரும்ன்றதை நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அதே போல் சில கம்பெனியில் ஏஐ இன்க்ளூட் பண்ணி வேலை பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் ஏஐயால் சில விஷயங்களை பண்ண முடியவில்லை அப்படின்னால திரும்ப பேக் டு பெவிலியன் மாதிரி எம்ப்ளாயீஸை எடுத்து அப்பாயிண்ட் பண்ணி கோடிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போது ஏஐ அப்படிங்கிறது ஐடி செக்டாரில் எப்படி உதவும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு ஃப்ரெஷர் அப்பாயிண்ட் பண்ணி எழுதுறாங்க, அவங்களுக்கு ஒரு நார்மல் பேசிக் சேலரி போட்டு அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி எழுதும்போது அவர் எழுதுறதுக்கு ஒரு லைன் அவர் எழுதுனாருனாக்கா அதை பேஸ் பண்ணி ஒரு 4 லைன்லேருந்து 40 லைன் வரைக்கும் ஒரு ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அது கொடுத்து இருக்கின்ற அந்த லைனை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டர் என்பவர் கண்டிப்பாக வேணும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணாதான் அது பக்ஸ் இருக்கா, ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா, இப்போ வந்து எஸ்ஐஆர் என்கின்ற இந்த எலெக்ஷன் ஃபார்ம்லாம் உங்ககிட்ட கொடுத்தாங்க, அது பார்த்தீங்களா? அதை நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி சில ஃபார்ம்ஸை நம்ம ஆன்லைனில் போடுவோம். ஆன்லைனில் போடும்போது சில என்ட்ரிஸ் நம்ம கொடுக்கும்போது அதை சிலர் அக்செப்ட் பண்ணணும், சில அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதாவது மேண்டேட்ரி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், நான் மேண்டேட்ரி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம், ஃபாதர் நேம் அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். ஜெண்டர் என்கின்ற காலமை மேல் ஆர் ஃபீமேல் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காலமுக்கு நம்ம போகணும். அப்படிங்கிறது வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், இது வந்து ஃபுல்லாக இருக்காது. ஜெண்டருங்கிறத வந்து ஒரு மேலுன்னு கிளிக் பண்ணிடுறீங்க, டிக் பண்ணிடுறீங்க. டிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் எஜுகேஷன் வரும்போது 10th சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கும்போது ஏதோ பர்டிகுலர் நேம் சொல்லிவிட்டு சோன்ஸோ கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறத என்டர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கனாக்கா அது வந்து இட் சீம்ஸ் டு பி பக். அதை வந்து உள்ளே எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் நேம் டைப் பண்ணிட்டீங்க, ஃபாதர் நேம் டைப் பண்ணிட்டீங்க, டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிட்டீங்க, இங்கே ஜெண்டர்னு கொடுக்கறது வந்து மேலுன்னு கொடுத்துருக்கீங்க. மேல்னு அங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கூல் கொடுக்கும்போது ஏபிசி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுன்னும் போது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிவிட்டு எப்படி ஒரு மேல் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஏஐ டிசைட் பண்ணி அதை பக்குன்னு காட்டும். இது நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த மாதிரி பல
கோடிங்கில் வந்து அந்த ஏஐ பக்ஸை வந்து காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது என்னன்னாக்கா ஏஐயால் அது பண்ண முடியாது, பக்குன்னு போட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கான ரிமூவ் பண்ணுறது தான் டெஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எந்த மேண்டேட்ரி ஃபீல்டாக நான் மேண்டேட்ரி ஃபீல்டாக. மேண்டேட்ரி ஃபீல்டாக ஒரு ஸ்டார் வச்சு காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். இது இந்த மாதிரி இருக்காது. உண்மையிலே ப்ரோக்ராம் இந்த கோடிங் பண்ணும்போது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏஐனால முடியாது. அதனால் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வேற ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் நிறுவனங்கள் இந்த மாதிரி வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது யூஎஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்குது. யூஎஸ்ல இருந்து ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் 2 ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃப்ஷோர் இருக்கிறத இப்போ வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு ஆன்ஷோருங்கிறது யூஎஸ்லேயே போயிட்டு ஒர்க் பண்ணுறது, இல்லை அந்த கம்பெனிங்க எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோ அங்கே போயிட்டு எம்ப்ளாயிஸை அப்பாயிண்ட் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அது வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. அங்கே யூஎஸில் ஜாப் மார்க்கெட் கட் ஆனதுனால இவங்களுக்கு டோட்டலாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அடி வாங்குது. அவங்களுக்கான ஆர்டர்ஸ் இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஐயோ அங்கேயே ஜாப் கட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் கட் ஆகிறதுனால இங்கே இருக்கிறவங்களுக்கு, இந்தியாவில் எஸ்பெஷலி இருக்கவங்களுக்கு ஜாப் இல்லாமல் போகுது. இப்போ அங்கே போனவங்களுடைய நிலைமையும் H1B விசாவை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோலையும் தெளிவாக போட்டிருக்கோம். அங்கே வந்து H1B விசாவினுடைய ப்ரைஸ்லாம் ஏற்றிட்டதுனால அங்கேயும் ரெக்ரூட் பண்ண முடியாமல் ஆளை அங்கே எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலையில் யூஎஸில் கம்பெனிஸுக்கு இருக்கிறார்கள். அவங்களுடைய பேஸை எய்தர் தே ஹவ் டு மைக்ரேட் டு சம் அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் UAE, அந்த கண்ட்ரிஸ்க்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ இதனால தான் இந்த ரெசஷன்ங்கிறது யூஎஸில் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஐடியில் இங்கே கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி எம்ப்ளாயினுடைய ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களால எங்கேயுமே போய் ஃபைட் பண்ணி வாங்க முடியவில்லைனாக்கா சட்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ கூட லேபர் கோடு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்க ஐடி எம்ப்ளாயிஸ் பயப்படுறாங்க. அதாவது 2 செக்டார் பீப்புள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு சென்டிமெண்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஒரு படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அது ஃபெயிலியர் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐயோ இன்னொரு இடத்துக்கு போய் வேலை கேட்டாக்கா வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்றது நினச்சிக்கிட்டு இவங்ககிட்டயே அடிமைகளாக மாரடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால முன்னேற முடியலன்னா நல்ல பணம்லாம் சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணுமே, ரிலீவிங் ஆர்டர் வேணுமே, இது எல்லாமே எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். இதை நம்ம வேற காணொலியும் நிறைய டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ரிலீவிங் ஆர்டர் இல்லைனாலும் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி வரணும். ஏன்னா ஸ்கில் தான் முக்கியம். இந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நாம் சொல்கிறது வந்து 90லிருந்து 2000 ஆண்டு காலம் இருந்த வரைக்கும் முதல் தலைமுறை அல்லது 2வது தலைமுறை தான் ஐடியில் நுழைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான ஜாப் கண்டிப்பாக செய்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய பேரண்ட்டையும் காப்பாற்றுகின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க உழைத்ததற்கும் இப்போ இருக்கின்ற ஜென்சிக்கு அந்த லயபிலிட்டி அது இல்லவே இல்லை. ஏன்னா பேரண்ட்லாம் ஆல்ரெடி செட்டில்டு. அவங்க செட்டில் ஆகிட்டு தான் உங்களை நல்லா படிக்க வச்சு யூஎஸ்கோ இல்லை அதர் கண்ட்ரிஸ்க்கோ அனுப்புகிறாங்க. ஈவன் படிப்பும் அதர் கண்ட்ரிஸ்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பேரண்ட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சுச்சுவேஷன் இப்போ இல்லை. அட்லீஸ்ட் நான் சொல்கிறது வந்து இந்த இளைமை தலைமுறை 20 to 40-45 இயர்ஸில் இருக்கின்ற இந்த தலைமுறை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். ஐடியில் இந்த தலைமுறைக்கு அந்த ஒரு பர்டன் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். அதாவது எல்லாருமே ஐடியில் இருந்து சுவிட்ச் ஓவர் கம்பெனியிலேருந்து விலகிட்டு இன்னொரு கம்பெனி போகலன்னா ஐடிக்கு மட்டும் எங்கே போய் ஆள் எடுப்பாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கும் ஷார்ட்டேஜ் தானே. there is a demand and supply concept always exist in an IT sector. டிமாண்ட் நிறைய இருக்கும்போது சப்ளை குறைவாக இருந்ததுனாக்கா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்டே இல்லை, ஜாபுக்கு இல்லை, பட் நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க, நாங்கள் குறைவான சேலரிக்கும் வருகின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது சேலரி கம்மியாகும். திஸ் இஸ் அன் பெல் கர்வ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கில் சொல்லுவாங்க. இந்த பெல் கர்வ் அனாலிசிஸ் பிரகாரம் டியூ டு தி ரெசஷன் இப்போ ஜாப் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு டியூ டு த யூஎஸ் ப்ராப்ளம் அண்ட் எக்கானமி. இது வந்து ஒரு டெம்பரரி தான். இப்போ ரெசஷன் கண்டிப்பாக வரப்போகுது, மார்க்கெட் டவுன் ஆக போகுது, ஷேர் மார்க்கெட்லாம் குறையும், இதெல்லாம் கரெக்டு தான்.
ஆனால் எதற்குமே ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. நம்ம ஏற்கனவே 2008 ஒரு ரெசெஷன் அமெரிக்காவில் வந்தது, அப்பவும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கோவிட்லையும் இந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு. வேர்ல்டுங்கிறது எல்லா விதமான பேனிக் சுச்சுவேஷன்லையும் இருந்து அதுலேருந்து தன்னை எப்படி மோல்ட் பண்ணி வெளியில் வர்றது இப்போ கற்றுக்கிட்ட தலைமுறையாக தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இது ஒரு பெரிய ஃபால் கிடையாது. பட் இருந்தாலும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவர்கள் கொஞ்சம் மனசை மாடிஃபை பண்ணிக்கணும். அவங்க ஒரு தைரியம் வரணும். ஐயோ இந்த கம்பெனி விட்டுட்டு போயிட்டா ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கலாம், இன்னொரு கம்பெனியில் கேட்க மாட்டாங்களே சேர்க்க மாட்டாங்களே அப்படின்றதே கிடையாது. நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் வித், யூ கேன் கிவ் தி ஜாப் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை டேலண்ட். யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் a job based on the present or the old company's recommendation. You are going to give the job based on my talent. அதை நீங்கள் ஐடி எம்ப்ளாயிஸ் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு ஐயோ இந்த கம்பெனிலேருந்து விட்டுட்டு லிங்க் ஆர்டரில் நாங்கள் இன்னும் கம்பெனி சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. ஐடியில் ஜாபுக்கு ஒரு பக்கம் ஆள் கிடையாது, டேலண்டட் பீப்புள் கிடையாது, இன்னொரு பக்கம் டேலண்டபிள் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாப் கிடையாது. ஸோ இதை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னாக்கா ஐடி மக்கள் கொஞ்சம் சொசைட்டியில் அதர் லாஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்டே இருக்கட்டும் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். இப்போ நிறைய ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன் சோர்ஸஸே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்பு போகிறது எப்படி எவ்வளோ ஈஸி, இல்லை அதுக்கான என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கலாம் ஈஸியாக நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் பயப்படாதீங்க. இந்த சுச்சுவேஷன் இஸ் அ டெம்பரரி சுச்சுவேஷன். ஐடி ஜாப் எப்போவுமே ஃபால் ஆகாது. ஏன்னா பேங்கிங் செக்டார் ஃபால் ஆக போகிறதில்ல, இன்சூரன்ஸ் செக்டார் ஃபால் ஆக போகிறதில்ல, ஃபினான்ஷியல் செக்டார் ஃபால் ஆக போகிறதில்ல. இந்த 3 செக்டாரும் இருக்கும் வரை ஐடி இண்டஸ்ட்ரி ஃபால் ஆகாது. மேபி மேனுஃபேக்சரிங் அந்த அதர் இண்டஸ்ட்ரியில் ஏஐ புகுத்தினாலும் இந்த மாதிரி நான் சொன்ன சில பக்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ஐடிக்கு தேவைப்படுவார்கள். நான் சொன்னது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியணுன்ற எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 100 பக்கம் கோடிங் எழுதுகின்ற ஒரு ஏஐயை அதில் டக்குன்னு ஒரு பக் நின்றுச்சுன்னா ஏஐயால் அதை சால்வ் பண்ணவே முடியாது. அந்த நேரத்தில் ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கண்டிப்பாக அங்கே தேவை என்பதை கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.